ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி குடல் நம்ம குடல் மிளகு கறி பண்ண போகிறோம். குடல் ஒரு குடல் இல்லை, ஒரு குடலில் காவாசி எல்லா பாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சிறுங்குடல், பெருங்குடல், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, வெள்ளைப்பூடு லாஸ்ட்டாக தட்டி போட போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெயே இல்லாமல் இது பண்ண போகிறோம். இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கிறது 20 லோ ஃப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள், ரெட் மார்க் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஆனியனை அப்படியே போடுறேன். எண்ணெயே இல்லாமல் அதை அப்படியே போடுறோம். ஒரு செகண்ட் மூடி வச்சிடுறேன். அடுப்பு நான் இப்போ தான் சிம்மில் வைக்க போகிறேன். போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் அடுப்பு சிம்மில் வைக்கிறேன். அது வரைக்கும் அடுப்பு ஃபுல்லில் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்தது இந்த ரோஸ்டிங் கிடைக்கும். அதுக்காக இன்னும் ரோஸ்டிங் வேணாலும் ஒரு செகண்ட் இப்படி ஃபுல்லில் வச்சுட்டு நம்ம சிம்மில் போட்டுடலாம். இந்த அடுப்பை நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணி சிம்மு ஃபுல்லு வைக்கையில் தான் நமக்கு பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே நான் ஒதுக்கி விட்டுட்டு குடல் போட போகிறேன். குடல் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தான் வடித்து எடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா தண்ணியோடு போட்டுறக்கூடாது. தண்ணியோடு போட்டால் அது ஒரு கவுள் அடிக்கும். அப்படியே ஃபுல்லாக போட்டதும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டு டர்போ எப்படி அந்த ரெட் மார்க் மூவ் ஆகுதுன்னு பாருங்களேன். அந்த ஹீட்டை பொறுத்து டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். இருந்தாலும் நான் இன்னும் ஒரு அரை நிமிஷம் அவ்வளோதான் ஆச்சு. நான் எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே லைவாக தான் காட்டிக்கிட்டு வரேன் உங்களுக்கு. பாருங்கள், போட்டதும் கிட்ட முடியாது, போய் உட்காரும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் விட்டுட்டோம்னா அதுவே உதிரி ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் சுருளை கிண்டுறோம். ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ நான் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நான் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பொடியை போடுறேன். கொஞ்சங்கிறல ஒரு சின்ன சிட்டிகை சீரகம், மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணும். மாதிரி உப்பு, தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறலாம். இப்போ எல்லாமே இது பரட்டி விட்டுட்டு அப்படியே நான் செக்கி குயிக்கில் இட்டு வச்சு மூட போகிறேன். தண்ணி ஊற்றலாம். கவனிக்க வேண்டியது எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை. இப்படி சாப்பிட்டு அப்படியே ஒரு ஆள் சாப்பிட்டா கூட நமக்கு ஈஸியாக ஜீரணம் ஆயிரும், நெஞ்ச கரிக்காது. மேற்கொண்டு நமக்கு ஆயிலை ஊற்றி இன்னும் மசாலாவை நிறையா போட்டு செய்யல தான் நமக்கு ஜீரணம் ஆகாமல், நெஞ்ச கரிக்காமல், ரொம்ப வேணாம் 2 போதும் அப்படின்னு சாப்பிட்றேன். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்லாம். ஏஎம்சியில் சமைக்கையில் நல்லா சாப்பிட்லாம், நல்லா வாழலாம். நான் இப்போ அந்த லிட்டு போட்டுட்டு லிட்டை ப்ரெஷர் பண்ணிவிட்டு நம்ம மூடிட்டேன். இப்போ அடுப்பு ஒரு செகண்ட் ஃபுல்லில் வைக்கலாம். ஏன்னா ஃபுல்லில் வைக்கலைன்னா வேகாது. ஃபுல்லில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் சிம்மில் பண்ணிடலாம். அந்த ரெட் மார்க் உள்ள கொதிநிலை வரணும்ல, ரெட் மார்க் வெளியே உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்ட வரையில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சாப்பிட்டுக்கிட்ட வந்துருச்சு. ரெட் மார்க் மேலே இருக்கிறது அது டர்போ வர்றது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும். கீழே இருக்க ரெட் மார்க்கு இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி இந்த 2 க்ரீனுக்கு நடுவில் வந்துருச்சு அப்படின்னா அடுப்பை நம்ம சிம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லில் வச்சுருக்கோம். எத்தனை பேர் நான்வெஜ் எனக்கு பிடிக்கும் ஆனால் குடல் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இனிமேல் குடலை விடவே மாட்டீங்க. ஓயாமல் குடல் வச்சு சாப்பிடணுன்னு தோணும். பாருங்கள், க்ரீனுக்கு 2க்கு நடுவில் வந்துருச்சு. அடுப்பை நான் இப்போ சிம்மில் போட்டுறேன். கரெக்டாக 7 நிமிஷம் டயத்தை பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்க வேணால் உங்களோட வாட்ச் டயத்தை பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சரி, அந்த வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் எடுத்து போட்டு அப்படியே சுருளை கிண்டி இறக்கிடலாம். இதுவே உங்களுக்கு கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் சொதப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். அது கொஞ்சமாக இருக்கிறதுக்கு. இதுவே ஃபுல்
ஒரு குடல் அப்படியே போட்டோம்னா தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக இருக்கிறதுக்கு லேசாக தண்ணி நீங்கள் தொளிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக எப்படி நச்சுன்னு இருக்குது. வெள்ளைப்பூடை தட்டி லாஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசஞ்சோறு, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. சூடு குடல் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி ஏஎம்சி குக்கரில் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு ஹெல்த்து அப்படியே இருக்கும். பாருங்கள் அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஆரோடு எப்படி பிஞ்சுக்கிட்டு வருது பார்த்திங்களா? அப்படி பிஞ்சிடும், தொட்டதுமே பிஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா அருமையாக வெந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் குடல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.